ஸோ எனக்குன்னு ஒரு நான் தூங்கும்போது நினைப்பேன் எனக்குன்னு ஒரு ரூம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிற ரூம் இது. இப்போ நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா எப்படி இருக்கும், வார்ம் லைட் போட்டு சோ பிளைனா இருக்கும், ரொம்ப கசமுசான்னு இருக்காது எந்த ஒரு இதுவும். சோ அது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் இந்த கிளாத் கூட நான் பார்த்து வாங்கினேன். சோ வெளியே இருக்கிற வெளிச்சம் வந்து தெரியாது, இவ்வளவு வெளிச்சம் இருக்கு இல்லையா இது தெரியாது. சோ காலைல நாமளா எழுந்து இந்த ஸ்கிரீன் நகர்த்தினா லைட் போட்டாதான் வெளிச்சம். சோ அது போல இது டிரான்ஸ்பரண்டா இருக்காது, ரொம்ப டார்க் கொடுக்கும் ரூம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது இது love myself, you me, அப்புறம் the you freedom and me. okay ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து கமிட்மெண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ல ஓடிட்டே இருந்தேன். அப்போ வந்து என் ஃபேமிலி, என் அண்ணா, அண்ணி குழந்தைங்க, அம்மா, அப்பா, தம்பி, இவங்களுக்காக தான் ஓடிட்டே இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்ந்து சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் இருந்தேன், ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிஸியா இருந்தேன். அவர் விட்டு போனதுக்கு அப்புறமா கமிட்மெண்ட் குழந்தைங்களது. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக ஓடிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியில. ஸோ அதனாலதான் வந்து இதெல்லாம் வந்து எனக்காக ஒரு விஷயம் நான் பண்ணேன். அது நான் இத்தனை நாள் வந்து கடன் எதுவும் வாங்கினது கிடையாது.